ஜெப்டோல நம்ம வந்து காய்கறி வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கோம், எல்லாமே வாங்கியிருக்கோம். நான் ஒரு ஹெட்செட் கூட நான் வாங்கியிருக்கேன் ஜெப்டோல. பட் ஜெப்டோ கேஃபேன்னு ஒன்று இருக்கு. ஜெப்டோ கேஃபேல கொடுக்குற அதே இமேஜுக்கு நம்மளுக்கு ஃபுட் வருதான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுத்த பிரைஸுக்கெல்லாம் ஒர்த்தான்னு பார்க்க போறோம். ஆர்டர் போட்டவனே பேக்குன்றாங்க. என்னடா பட்டர் சிக்கன் அதெல்லாம் எப்படா ஏமா ஒருத்தரானா இவனுங்க. புதினா போட்டிருக்காங்க, அது கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ரைஸ் முத கொண்டு ஐ லவ் ஜெப்டோ, ஐ லவ் ஜெப்டோ. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதுடா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீட்லயே உட்காந்து ஒரு கெஃபேலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். என்ன கெஃபேன்னு நீங்க கண்டிப்பா தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், ஜெப்டோ கெஃபே தான். ஜெப்டோல நம்ம வந்து காய்கறி வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கோம், எல்லாமே வாங்கியிருக்கிறோம். நான் ஒரு ஹெட்செட் கூட நான் வாங்கியிருக்கேன் ஜெப்டோல. பட் ஜெப்டோ கேஃபேன்னு ஒன்று இருக்கு. அந்த கெஃபேல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி, சிக்கன், பர்கரு நிறைய இருக்கு. ஆமா, கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ டெசர்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் இது வரைக்கும் வந்து சாப்பிட்லான்னு நினச்சிருந்தேன், எங்கள் ஏரியாவுக்கு வரவே இல்லை. இப்போ தான் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து சென்னைக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ சென்னையோட மிக அருகாமையில் இருக்கிற பூந்தமல்லிக்கெலாம் வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க, இன்னும் அப்புறம் செங்கல்பட்டு அதுக்கெலாம் வருதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, கொடுத்த ப்ரைஸுக்கு டேஸ்ட் கிஸ்டாக எல்லாம் ஒர்த்தா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜெப்டோ கேஃபேக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து ஜெப்டோ கேஃபேல ஆர்டர் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, ஜெப்டோ கேஃபேல கொடுக்குற அதே இமேஜுக்கு நம்மளுக்கு ஃபுட் வருதான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுத்த பிரைஸுக்கெல்லாம் ஒர்த்தான்னு பார்க்க போறோம். அதான் பண்ண போறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இமேஜுக்கு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இதால அவங்க 50% மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஜெப்டோ கேஃபேல போய் ஆர்டர் போட்டுடலாம். ஸோ உள்ள போயாச்சு. ஸோ இது ஆர்டர் பண்ணலாம். முதல்ல 1 by 1 போகலாம். பட்டர் சிக்கன், மோமோஸ், அது கேச ரசகுல்லா, சில்லி சீஸ் டோஸ்ட்டு, ட்ரிபிள் சாக்லேட்டு மூஸு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் மத்தியானம் ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை, நான் கொஞ்சம் கீழே போய்க்கிறேன் லஞ்சில். பட்டர் சிக்கன் அண்ட் ரைஸ் 161 ரூபா போட்டிருக்கேன். உள்ள ஆடு கொடுத்துட்டு பார்த்தா எவ்வளோ வருது, பரவாயில்லையா, வெறும் 9 ரூபா தான் டேக்ஸ் ஆட் ஆயிருக்கு. 8 ரூபா தான் ஆட் ஆயிருக்கு. 169 ரூபாய்க்கும் வந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஸோ உள்ள வந்து சிக்கனை பற்றிலாம் போட்டிருக்காங்க, நான்வெஜ்ஜு. ஸோ எனர்ஜி எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோன்னு கூட போட்டிருக்காங்க. 530 கிராமா கண்டென்ஸ் மில்க் அண்ட் நட்ஸு, சுட கொடுப்பாங்களாம். ஸோ ஒன்றுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோலே அண்ட் சப்பாத்தி. ஸோ அதை ஆர்டர் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம். உள்ளே போகிறேன். அது 89 ரூபா இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து என்னென்ன இருக்குன்னா, எனர்ஜி எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, சாஃப்ட் சப்பாத்தி, ஸ்லோ குக்கர்னு போட்டிருக்கு. மில்க்கு, ட்ரீ நட்ஸு, பீனட்ஸு, ஸ்லோ வீட் எதோ போட்டிருக்குப்பா. அது ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ 2வது ஐட்டத்தை ஆர்டர் போட்டாச்சு. ஆனால் எத்தனை சப்பாத்தின்னு போடவே இல்லை பாருங்கள். நெட் குவான்டிட்டி 355 கிராம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பட் சப்பாத்தி எத்தனைன்னு போடல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் சைட் போயிடலாம். கிளாசிக் பர்கர் போயிடலாம். ஒரு 109 ரூபா தான் போட்டிருக்காங்க. அதுவும் நோட் பண்ணிட்டேன். ஆல்மண்ட் குரோசன்ட், அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அது ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே வந்து அந்த கார்லிக் பெத் சீஸ்னு போட்டது இல்லை, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேகிலாம் கூட இருக்குது. ஐ டோன்ட் லைக் மேகி, ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் மை ஹெல்த். ஒரு கார்லிக் பிரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு திராமிசு. ஸோ 6 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த 7 ஐட்டமாக போட்டுடலாம். தலையோட நம்பருக்கு மேட்ச் ஆச்சுன்னா 7 ப்ளஸ் இது 7 அப்படின்னா வீடியோ சும்மா 7 மில்லியன் கூட போட்டு வாய்ப்பு இருக்குது. சார் ஐஸ்டு அமெரிக்கானு ஒன்று இருக்குது, அது போட்டுடுறேன். மொத்தம் 7 ஐட்டம் வந்திருக்கு. ஸோ பட்டர் சிக்கன், சோலே அண்ட் சப்பாத்தி, சிக்கன் கிளாசிக் பர்கர், ஆல்மண்ட் குரோசன்ட், கார்லிக் பிரெட் வித் சீஸ் டிப், திராமிசு, ஐஸ்டு அமெரிக்கானோ. டெலிவரிலாம் சேர்த்தே 7 ஐட்டம் 719. உண்மையிலே ஒரு அஃபோர்டபுளான ஒரு டீ கடைனா இதுதான். ஒரு பக்காவா மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே, டெலிவரி பார்ட்னருக்கு சேஃப்டி என்னடா 10 ரூபா, 35 ரூபா, 50 ரூபா கஸ்டமைஸா? ஓ, டிப்ஸா? நீங்கள் கொடுத்தா நீங்கள் எடுத்துப்பீங்க, நான் வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன். 719 ரூபா. நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றேன். எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு பார்க்கலாமா? இவங்க 6 நிமிஷத்தில் வரேன்னு போட்டிருக்காங்க. எப்படி 6 நிமிஷத்தில் வரும்? மேலே 5 மினிட்ஸ் தானே போட்டிருக்காங்க. தெரில, மேபி ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகு என்ன மாறுதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் கன்ஃபார்ம்டு, பே பை கேஷ். 12 நிமிஷத்தில் வந்துடும். யூ ஆர் கெட்டிங் பேக்குடுன்னு வந்தது. பேக்குடுன்னா முடிச்சுன்னு அர்த்தம் மேடா. நாங்கள் ஆர்டர் போட்டவனே பேக்குடுன்றாங்க. என்னடா பட்டர் சிக்கன் அதெல்லாம் எப்படா சுட தரான்றாங்களேடா. என்ன எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி சாத்தியன்னு. பட்டர் சிக்கன் சுட தரானாங்க, சப்பாத்தியும் சுட தரானாங்க, பர்கரும் சுட தரானாங்க, ஜூஸும் வந்து சில்லுன்னு தருவாங்க. எப்படி 12 நிமிஷத்தில் எப்படி சாத்தியம் தெரில. ஸோ டைம் வந்து
12:47. ஸோ அவங்க சொன்ன 12 நிமிஷம் வந்து எக்ஸாக்டாக 1 மணிக்கு வந்துடணும். ஜெப்டோவில் எவ்வளோ சீக்கிரமாக வர சொன்னாலும் நீங்கள் சீக்கிரமாக வராதீங்க. நீங்கள் பொறுமையாக சேஃப்டியாக வாங்க. நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். 2 பிராண்டுக்கும் கம்பேர் பண்ணி யார் பொறுமையாக வராங்களோ அவங்க கிஃப்ட் கொடுத்தான்னு இருக்கேன். யார் சீக்கிரமாக வந்தாங்கன்னா கிடையாது. சொன்ன டைமுக்கு தாண்டி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக? யூ ஆர் ரியலி a God gifted child. சும்மா இவங்க போடுவானுங்க சட்டம் 10 நிமிஷத்தில் வாங்கினானே இவங்ககிட்ட குடும்பத்தில் இவங்கள பார்த்துக்க போகிறாங்க. இது எவன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக ரொம்ப தப்பு. நான் ஏற்கனவே இதை நான் வந்து 2 வருஷம் முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்போத்துலேருந்து இந்த மாதிரி வராதிங்கன்னு போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ 12 நிமிஷம் இருக்குது. இப்போ 12 நிமிஷத்தில் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 1:02 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமுக்கு வந்திருக்கணும். வரல, பரவாயில்ல, தப்பு கிடையாது. பொறுமையாக வரட்டும். இவங்க இன்னும் அரைவல் டைம் வந்து ஒரு 4 நிமிஷம் ஆகிருக்காங்க எக்ஸ்ட்ரா. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆனால் கூட ஓகே. ஏன்னா அது குக்கிங் ப்ராசஸாக 1 நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரோசனாக வச்சாலுமே அது எப்படி பாசிபிள்னே தெரில. அங்கே போய் வேலை செஞ்சால் தான் தெரியும். நம்ம பசங்க அவர்கிட்டே கேட்கலான்னு இருக்கேன். டைம் 1:07 கால் வந்துச்சு. ஹலோ, இந்த கொயாமா இருக்கலண்ணா அந்த வீடு தான். இது எப்படி நான் உடனே குக் பண்ணி தராங்க? இப்போ ஆள் வச்சுருக்காங்க சார். நான் போட்டு 10 நிமிஷம் வந்துச்சுண்ணா எல்லாமே. சார் ஜெப்டோ எங்கே இருக்குது உங்களுக்கு பின்னாடி? இல்லை 10 இல்லை, ஒரு 20 நிமிஷத்தில் வந்துச்சு. இருந்தாலும் அந்த ரைஸு அந்த இதில் எக்ஸ்ட்ரா இதிலே போட முடியுமா? 719 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட முடியும் இதில்? அதுக்கு ஜிபே பண்ணணும். ஜிபே நம்பர் சொல்லுங்கள். நாராயணன். சுட எடுத்துன்னு வராங்களே, அதான் டவுட்டாக இருந்தது. உங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் இது எப்படி பண்ணுறாங்கன்னு? அது உள்ள ஆள் இருக்காங்க. 800 அமைச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூண்ணா. ஆக்சுவலாக வந்தாச்சு. ஒரு அவருக்கு டீட்டெயிலாக தெரில. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம எப்படி வீட்டில் கடையில் போய் கேட்டால் பர்கர் கேட்டால் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் மேட்ரு என்னென்னா இவ்வளோ விஷயத்த இவ்வளோ நேரத்தில் தர்றது வந்து அது எப்படி பாசிபிள்னு தெரில. என்ன ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே தனித்தனி ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பட்டர் சிக்கன், ரைஸ் அண்டு கிளாசிக் சிக்கன் பர்கர், ஆல்மண்ட் க்ரோசன்ட், கார்லிக் பிரெட் எல்லாமே இதில் தான் இருக்குது. வா, பயங்கரமா சேமா ஒருத்தரானா இவனுங்க. டிஷ்யூ, ஸ்பூன், சாஸ் கொண்டு தராங்க. உண்மையிலே கிரேட். அடுத்தது இவன் சப்பாத்தி, திராமுசு, ஐஸ் எல்லாமே சூடாக இருக்குங்க உண்மையிலே. ஸோ இந்த ஐஸ்க்கு அமெரிக்கானவும் ஈஸி தான் நினைக்கிறேன். இதுவும் பயங்கரமா ஒருத்தரா ஜெப்டோ எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, 1 by 1 சாப்பிட்டுலாமா? ரைஸ் வந்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு பட்டர் சிக்கன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 161 ரூபாய். பேக்கிங் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஸோ இதோட மெட்டீரியல் இருக்குல்ல, இதுவும் வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். இது வந்து காட்டன் பாக்ஸ் அந்த கேட்டகரியில் வருது. இது நல்லது தான். நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவொடனே என்னடா அது, நாட் ஜஸ்ட் எ ரைஸ் போல், இட்ஸ் எ வார்ம் ஹக். அப்படின்னா ஹக்னா கட்டி பிடிக்கிறது. சரி, ஓகே, நல்லா குளிருக்கு இதமாக இருக்குது அப்படின்னு நான் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஓகே, உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க இமேஜில் இருக்க மாதிரியே ஒரு 85% மேட்ச் ஆயிடுச்சு. சிக்கன் மட்டும் இங்கே மேலே இமேஜில் ஒரு 5 சிக்கன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 1-2 தான் காட்டுது, ஏன்னா அது உள்ளே போயிடும். ஸோ 85 இல்லை, எனக்கு தெரிஞ்சு 95% மேட்ச் ஆயிடுச்சு. அது மேலே போட்டிருக்க அந்த வெஜ்ஜிஸ் இருக்குல்ல, கொத்தமல்லி கருவேப்பிலாம் போடுவாங்க தெரியுமா, புதினா நினைக்கிறாரு. ஸோ புதினா போட்டிருக்காங்க, அது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ரைஸ் கொண்டு ஐ லவ் ஜெப்டோ. ஸோ சூப்பராக பண்ணுறாங்க வேலை. இதோட ப்ரைஸ் வந்து 161 ரூபாய்க்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவான்டிட்டி. இது வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டா இவ்வளோ தான் வரும். இதே நீங்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு நல்ல பிரியாணியே கிடைக்கும். பட் இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வித் பட்டர் சிக்கன் தானே இது. பட்டர் சிக்கன் வித் ஒயிட் ரைஸை டேஸ்ட்டு பார்த்தலாம். வா, இது பட்டர் இவ்வளோ போட்டிருக்கான். பட்டர் சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. மெயினாக அதை சூடை சொல்கிறேன். உண்மையிலே சூடு இருக்குது, ரொம்ப சூடு இல்லை, கரெக்டான சூடு இருக்குது. ஸோ டீப்லலாம் பார்த்தீங்கன்னா ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக்குடாக இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. மேபி இவங்க அந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அந்த டைமில் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ சிக்கன் வச்சு சாப்பிட்டு வரேன். சிக்கன் ஹார்டாக தான் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரோசன் தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, பட் சிக்கன் ரொம்ப சாஃப்ட்லாம் இல்லை. எனக்கு கையில் கூட பிச்சு பார்க்குறேன் பாருங்கள். பட் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக தான்டா இருக்குது. மீட்டு பார்த்தியா, நல்லா தான் இருக்குது சிக்கன். ஸோ நான் ஒரு 2 பீஸ் சிக்கன் சாப்பிட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறேன். வாயில் 2, 3, 4, 5 எல்லாமே பாருங்கள், சும்மா கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய பீஸுங்க சிக்கனு. சும்மா கொடுக்கணும்னு கொடுக்கல, எவ்வளோ பெரிய சிக்கன் பாருங்கள். உண்மையிலே பெஸ்ட்டு. ஐ லவ் ஜெப்டோ.
அது அடிக்கடி சொல்லினே இருக்காதுடா. மொத்தம் 5 பீஸ், 2 வாயில் 3 பவுலில். டேஸ்ட் வைஸ் கொடுத்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்து. நான் வந்து இது 4 ரேட்டிங் தரேன் 5க்கு. இன்னும் அந்த சிக்கனோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரோசன் நல்லா தெரிஞ்சு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, பட் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப மென்மையாக இருந்ததுன்னா 4.5 கூட நான் கொடுப்பேன். 4 ரேட்டிங். ஜெப்டோலாம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் நம்மளுக்கு கூட மாட்டாங்க, நல்லா தெரியும். லோக்கல் கடைக்காரங்க நம்மளை கூப்பிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையாக சொல்கிறேன், ஒர்த்து பீஸுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோளி அண்ட் சப்பாத்தி. ஸோ சப்பாத்திக்கு தனியாக ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, 3 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இமேஜில் அப்படி தான் காமிச்சாங்க 3 சப்பாத்தின்னு. ஸோ அந்த சோளி தான் ஃபஸ்ட்டு விஷயம், இமேஜுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அவங்க இமேஜில் 3 சப்பாத்தி பிளேட்டில் வச்சுருக்காங்க. அண்டு அந்த சுண்டல் அது மேலே இருக்குது, நிறைய மேலே இருக்குது, பட் இதெல்லாம் வெயிட்டுக்கு உள்ளே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இமேஜில் வந்து இந்த புதினா போடல, பட் ஆனால் இங்கே போட்டிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு 75 சொல்லலாம், ஏன்னா அந்த பவுல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இது கொஞ்சம் பவுல் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. சப்பாத்தி சைஸ்லாம் ஓகே தான். எனக்கு ஒரே ஒரு பவுல் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சாரி மக்களே, மேலே வந்து கொத்தமல்லி, இது நம்மளுக்கு இந்த கொத்தமல்லியும் புதினாலையும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 89 வருது. இது மட்டும் தனியாக ஆர்டர் போட்டோன்னு வச்சுங்க 149 மாறிடுது. ஸோ சப்பாத்தி வந்து சூடாக தான் இருந்தது. ஸோ சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது கொஞ்சம் காஞ்சிச்சு, இது மட்டும் தான் லைட்டாக இந்த கார்னரில் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. சாஃப்ட்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சென்னா இருக்குது உள்ள. சென்னா நீ தான் சப்பாத்திக்கு அண்ணா, 2 பேரும் பெஸ்ட் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சென்னா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பைட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியா டவுட் ஆகுது. சென்னாவை தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே கேட்டகரி தான், ரொம்ப பெருசாலாம் ஃபீல் ஆகல. சென்னா பெருசாக ஃப்ளேவர்லாம் பெருசாக தெரில, ரொம்ப ஒரு மாதிரியா மைல்டாக கலர் தான் அப்படி இருக்கு, தவிர ஏதோ ஒரு ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இது மாதிரி சென்னா நான் சாப்பிட்டதே இல்லை. இது ஓகே ரேஞ்சு தான். 89க்கு இது ஒர்த்து, பட் ஆனால் 149க்கு இது ஒர்த்து கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 5க்கு ஒரு 3 ரேட்டிங் தான். 149 பண்ணால் செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிளாசிக் பர்கர். இதோட ப்ரைஸ் வந்து 109 ரூபா வருது. ஸோ நான் கும்பலாக வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வந்தது. தனியாக போய் வாங்கினா 114 ரூபா வருது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு சிக்கன் பேட்டி அண்டு வெஜ்ஜீஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ இமேஜில் வந்து அப்படியே பேட்டி தருது, அப்படியே ஆனியன் தருது. ஆனால் மேலே இருக்க பர்கர் வந்து கொஞ்சம் நல்லா பேக்கிங் ஆகிருக்கு, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது, கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. 90% மேட்ச் ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் டார்க் கலரில் இருந்துச்சு, இது எல்லாமே லைட் கலரில் இருக்குது. அவ்வளோதான் பிரச்சனை. சைடில் ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கொடுக்கல, கலர் மேட்ச் ஆகலை, சைஸ் சாஸ் தரல. ஸோ அதனால் வந்து இது ஒரு 90% மேட்சிங். டேஸ்ட்டு பார்த்தலாம், பன்னு தொடும் போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கல. சாப்பிடும் போது ஒரு ரொம்ப மோசமானலாம் ஃபீல் தரல. ஏன்னா வந்து பேட்டியில் இருக்க ஸ்டஃபிங் வெளியே உடஞ்சி வரும்போது பன்னு கூட சேர்ந்து ஒரு மாதிரி குடும்பமாக ரொம்ப கொண்டாடுறாங்க வாயில், அவ்வளோ நல்லா இருக்குது. 109க்கு வீட்டிலேருந்தே இது ஆர்டர் பண்ணுறது ஒரு ஒர்த்தான பீஸ் தான், நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து இது 5க்கு ஒரு 3.7 தரோம். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பர்கர். நெக்ஸ்ட் கார்லிக் பிரெட் வித் சீஸ் டிப்பு. இது நான் ஆர்டர் பண்ணும்போது 83 ரூபா தான் இருந்தது. இப்போ செக் பண்ணுறேன், ஒரு பீஸே வந்து 139 ரூபா மாறிச்சு. டக்குன்னு ஒரு 50 ரூபா கிட்ட ஏறிச்சு. மேபி அங்கே ஸ்டாக் கம்மியாக ப்ரைஸ் ஏற்றாங்கன்னு நினைக்கிறேன். டேக்ஸ்லாம் சேர்த்து 145 ரூபா வருது இது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இமேஜில் இருக்க மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இமேஜில் பார்த்தீங்கன்னா சில்லி அண்ட் ஆரிகானோ இருக்குது. இதில் வந்து வெறும் ஆரிகானோ மட்டும்தான் இருக்குது இமேஜில், அந்த சில்லியே போடல இவங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் வந்து ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஏதோ சீஸ் டீப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்கில் தராங்க. சைஸில் மேட்ச் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இவங்களும் வந்து ஒரு 75% தான் மேட்சிங். மேலே வந்து அந்த ரெட் சில்லி போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டிபி இப்படி தான் குத்தா அவனோட ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து கார்லிக் பிரெட்டை தனியாக சாப்பிடலாம். கார்லிக் பிரெட் வந்து பீட்சாட்டில் சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். டிப்பு கூட சாப்பிட்றேன். சீஸ் டிப், இது மைனஸ் கிடையாது, சீஸ் டிப். ஒரு ஓகே ஃபீல் தான், ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கு, பெருசாக பெட்டராக ஃபீல் ஆகலை. கொடுத்த ப்ரைஸுக்கு 83 ரூபானா அப்படின்னா கூட இந்த மாதிரி தகட்டிட முடியுது. ஃபுல்லாக சாப்பிட முடியாது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுதான். கார்லிக் பிரெட்லாம் நான் ஒரு ஆளாக சாப்பிடுவேன், பிஸாட்லேயும் டாமினோஸ்லையுமே, பட் எனக்கு தகட முடியாது. ஸோ ஒரு ஓகே ஃபீல் தான். ஸோ இவரும் வந்து ஒரு 5க்கு 3 ரேட்டிங் தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் க்ரோசாண்ட். நான் ஆர்டர் பண்ணும்போது 95 ரூபா இருந்துச்சு. நான் ஒரு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணேன் நினைக்கிறேன். இப்போ அதுவே 159 ரூபா வருது. டேக்ஸ்லாம் சேர்த்து 166 ரூபாய். நான் கூட ஜெப்டோ வந்து ரொம்ப நல்லவருன்னு நினச்சேன். நீங்கள் என்ன மாதிரி வேலை காட்டுறீங்க தெரியுமா? பசிக்கிற டைமில் நீங்கள் அப்படியே ரேட்டை ஏற்றி மஜா பண்ணுறீங்க. நான் கூட உங்களை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சேன் ஸ்டார்டிங்கில். சரி இவ்வளோ கம்மியாக தராங்களே அப்படின்னு. டைம் ஆக எங்களுக்கு வந்து ரேட்டை பயங்கரமாக ஏற்றுறீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுப்பா. மேலே தான் அந்த ஆல்மண்ட்னா இதுவா முந்திரி தானே?
முந்திரி அப்படி இந்த ஷேப்ல வருது. சரி ஆல்மோன்னா பாதாம். சரி வீட்டில் வச்சு செஞ்சிடாதடா, பார்த்து தெரியாமல் வளர்த்தேன். நீ பாட்டுன்னு போட்டு பொலன்னு இருக்காத. சரி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இமேஜில் சின்னதாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த பாதாமியும் ஒரு மாதிரியே கும்பலாக கொடுத்துருக்காங்க. இமேஜோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க, ஆல்மோண்ட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாங்க. இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆனால் பெட்டராக இருக்கு. சைஸ் மட்டும் தான் மேட்ச் ஆகல, மிச்சம் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 95% மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். இந்த croissant டேஸ்ட் பார்த்துடலாம். இது கூட டிப்பு எதனா கொடுத்துடலாம், நல்லா இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்னு நினைக்கிறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நான் வாங்கின ப்ரைஸுக்கு ரேட்டிங் சொல்லணும்னா 5க்கு இதை நான் வந்து கண்டிப்பாக ஒரு 3.9 சொல்லுவேன். ப்ரைஸ் ஏறிச்சு, அதனால ஒரு 3.7. நெக்ஸ்ட் திராமிசு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது 71, இப்போ 119, டாக்ஸாக சேர்த்தா 124 ரூபா ஆயிடுச்சு. கோல்டு சில்வரோட இவங்க அதிகமாக ஏற்றுறாங்கப்பா. கோல்டு ஒரு டைமில் ஏறிச்சு தெரியுமா, கோல்டு சில்வரு காலைல ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, அந்த மாதிரி இவங்க டைமிங் ஏற்ற மாதிரி பீக்காக மாற்றுறாங்க. கடைசியாக நான் இப்போ ஆர்டர் பண்ணது எல்லாமே இப்போ ஆர்டர் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்க்கலாம். சரி நம்ம வேலையே பார்க்கலாம். இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துடலாம். இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இமேஜோட நல்லாவே இருக்கு. மேலே வந்து அந்த க்ரீமியா போட்டு ஜெப்டோ கேஃபேன் போட்டிருக்காங்க. மேலே வந்து ஏதோ பிஸ்காஃபோ இல்லை பிஸ்கட்டோட க்ரம்பிள்ஸை போட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து க்ரீமியா மேலே அதே மாதிரி க்ரம்பிள்ஸ் போட்டிருக்காங்க, ஜெப்டோ கேஃபேன் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு 90% பர்ஃபெக்ட் மேட்ச்சு. இந்த டப்பா லைட்டாக மாறி இருக்கு, ஓகே. ஆனால் இது ஒரே சைஸ் மாதிரி வர மாதிரி தான் இருக்கு. 90% மேட்சிங். ஓகே, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். இது ஈட்டபிள் தான் நினைக்கிறேன். இந்த ஜெப்டோ கேஃபேன்றது ₹1 காயின் மாதிரி தான் இருக்கு. சாக்லேட் தான்ப்பா. நம்ம இது மேலே வந்து குத்தி பாட்டம்லேருந்து எடுத்து ஒரே ஸ்பூனு. என்ன ஃப்ளேவர்? ஒரு திராமிசு தான் பார்த்தேன். ஸோ இது காஃபி ஃப்ளேவர். ஸோ அதே டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம அந்த காஃபி பைட் சாக்லேட் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் கொடுக்குறாங்க இதை. ஆக்சுவலாக காஃபி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு என் ஒய்ஃப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காகவே நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கானில் இருக்கா, கிராஸ் ஆகி போகிறா, அது மாதிரி சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ காஃபி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு 5க்கு ஒரு 3.5. ஓகே, நெக்ஸ்ட் ஐஸ்ரீ அமெரிக்கானோ. நான் ஆர்டர் பண்ணது ₹77. இப்போ இதோட ப்ரைஸ் 129, டாக்ஸ்லாம் சேர்த்தா 135 ருபீஸ் வருது. இப்போயே எனக்கு டவுட் என்னன்னா, மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா, இல்லை இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சுருக்காங்களா, காலைல கம்மியாக கொடுக்குறது, ஈவினிங் ஆனால் அதிகமாக கொடுக்குதுன்னு தெரில. ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லாமே ஒரு 50 ரூபா அதிகமாக இருக்குது. அது ரொம்ப பெரிய டைம்லாம் இல்லை. நான் 12 மணி ஆர்டர் போட்டால் இப்போ மணி 2:15 தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இமேஜ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து ஜெப்டோ கேஃபேன் போட்டு அதே மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ அதே டப்பா மேலே இருக்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து நிறையா இருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆனதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. இதுவும் ஒரு 95% பக்கா மேட்ச் ஆகுது. குடிச்சு பார்த்தலாம். அப்படின்னா இது கேவலமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடிக்கிறதுக்கு. எனக்கு செட் ஆகலை. 5க்கு ஒரு 3 ரேட்டிங் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு செட் ஆகலை, அதனால அது. நானும் என் ஒய்ஃபும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். இப்போ அவகிட்ட கேட்டேன், இப்போ அதான் சொல்கிறா, ஃப்ளைட்டில் உட்காந்தண்டா அமெரிக்கானோ அப்படின்னும் போது சரி இது வாங்கினா நான் பகல்சீர்காரெலாம் கொஞ்சம் நம்மள ஒரு பாஷா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கரும குடிக்கவே முடியடா அப்படின்னா. நானும் அதே நினைப்பில் தான், சரி நம்ம ஒரு பெரிய யூடியூபராச்சே, ஒரு அமெரிக்கன் ட்ரிங்க் குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா தெரிஞ்சிடும், ஆனால் பரவாயில்ல. தற்கொலை அமெரிக்கன் ட்ரிங்க்ல நிறைய இருக்கு, எதுவுமே தெரியாமல் ஆனால் இதான் நிலைமை. தெரிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கவங்க உஷாரா இருக்கவங்க கண்டிப்பா எனக்கு காரியா துப்பிங்களே தெரியும். நாளைக்கே வரும். முடிவுரைக்கு வந்துட்டோம் மக்களே. ஆக்சுவலா எனக்கு ஒரே எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி திருப்பி நான் ஆர்டர் போட்டதே ரீ ஆர்டர் போடுறேன். அது எவ்வளவுதான் வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு 720 ரூபா வந்தது. ஸோ இப்போ நான் அதே ஆர்டர் போடுறேன். எல்லாமே எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். croissant ஆர்டர் போட்டேன், திராமிசு ஆர்டர் போட்டேன், ஐஸ் அமெரிக்கானோ போட்டேன், சிக்கன் பர்கர் போட்டேன், சப்பாத்தி மட்டும் போடணும். அதே ஆர்டரை திருப்பி போட்டா 1126 ரூபாய் வருது. நான் வாங்கினது 720 ரூபாய் தான். 300 ரூபாய் இல்ல 400 ரூபாய் அதிகமா வருது. கொடுத்த பிரைஸுக்கு எனக்கு எந்த ஃபுட் பெஸ்ட்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த பட்டர் சிக்கன் வித் ரைஸ், அது பெஸ்ட்னு ஃபீல் ஆச்சு. அதை தென் பர்கர் வந்து ஓகே. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல கம்பேர் பண்ணி பாருங்க. அதோட இதெல்லாம் பிரைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுதான் என்னோட கருத்து. நானும் அப்படி செக் பண்ணி தான் இனிமேட்ல இருந்து ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஓகேவா? எப்படியோ ஜெப்டோ கேஃபே சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணியாச்சு. ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை இருந்து பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிற வீடியோ எல்லாமே சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். நன்றி, வணக்கம், பாய்.